Welcome to Smart Kutti TV. வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய அலை வந்தா என்ன பண்ணணும்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான கடற்கரை கிராமத்தில் தாரா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு கடல் என்றால் கொள்ளை ஆசை. தினமும் கடற்கரையில் சிப்பிகள் சேகரிப்பதும் அலைகளுடன் விளையாடுவதும் அவளுக்கு பிடித்தமான வேலை. ஒரு நாள் காலை தாரா கடற்கரைக்குச் சென்றபோது ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தாள். கடல் நீர் மெல்ல பின்னோக்கிச் சென்று கரைக்கு மிக தொலைவில் நின்றது. மணலில் மீன்களும் சிப்பிகளும் வெளியே தெரிந்தன. தாரா ஆச்சரியத்துடன், அம்மா, கடல் பின்னாடி போயிருச்சு, இங்க பாருங்க என்று கத்தினாள். அதை பார்த்த அவளுடைய அம்மா பயந்து போனார். தாரா, இது சாதாரணமான விஷயமில்லை. கடல் இப்படி பின்னோக்கி போனால் பெரிய அலை வரப்போகிறது என்று அர்த்தம். சீக்கிரம் வா, நாம் உயரமான பகுதிக்கு ஓட வேண்டும் என்று அவளை அழைத்தார். தாரா தன் குடும்பத்துடன் கிராமத்தில் இருந்த ஒரு உயர்ந்த மலைக்குன்றின் மேல் ஓடினாள். அவர்கள் மேலே சென்ற சில நிமிடங்களிலேயே கடலிலிருந்து மரங்களை விட உயரமான ஒரு ராட்சத அலை, அதாவது சுனாமி, கரையை நோக்கி வேகமாக வந்தது. மலை மேலிருந்ததால் தாராவும் அவள் குடும்பமும் பாதுகாப்பாக இருந்தனர். கடலில் நிலநடுக்கம் ஏற்படும் போதுதான் இப்படி சுனாமி வரும் என்று அம்மா விளக்கினார். அன்று முதல் கடல் பின்வாங்கினால் வேடிக்கை பார்க்காமல் உடனே உயரமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பாடத்தை தாரா புரிந்து கொண்டாள். பீச்சுக்கு போனா கேர்ஃபுல்லா விளையாடுங்க குட்டீஸ். பை.